இந்த பதிவு வந்துங்க, நீங்க ஒரு ஜோதிடர்ட்ட போறீங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து மேலோட்டமா லைட்டா சொல்றீங்க. லெட்ஸ் சே, "ஓ எனக்கு பணம் பிரச்சனை இருக்கு சார். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு." ஜோதிடர கண்டுபிடிக்கட்டுமேன்னு அந்த மாரி ஒரு விஷயம். அந்த மாரி கிடையாது. இது முத்து போட்டு பார்க்குறதோ, இது ஒரு அருள் வந்து சொல்றதோ, அது வேற விஷயங்கள். அது ஒரு வகையான நம்மளுக்கு ஒரு வழி. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு, இல்ல நம்ம வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியறதுக்கு ஒரு வழி. ஆனா அதெல்லாம் வந்து அதாவது அது வழியே வேற. அது வேற இது வழி. இது வந்து ஒரு வகையான ஒரு விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது. பேட்டர்ன் ரெகக்னிஷன். அதாவது இப்ப வந்து 25 வருஷமா நான் வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கு. இதனால இந்த மாரி இருக்கு. என்று ஒரு ஆராய்ச்சி. ஆயிரக்கணக்கான கிளையண்ட்ஸ் உலகம் முழுதும் இருக்கு. ரைட்? அதான் இது 22 வருஷத்துல. அப்ப எனக்கு எவ்வளோ டேட்டா இருக்கும்? இந்த மாரி இருந்துச்சுன்னா, இந்த மாரி நடக்கும். அதே சமயம் ஜோதிட நூல்களில் 3000 வருஷத்துக்கு முன்ன எழுதினதுல, அதுலயும் சில விஷயங்கள் இருக்கு. ஸோ, இதெல்லாம் போட்டு பார்த்து, கணித்து கரெக்டான ஒரு பரிகாரத்த குடுக்குறது தான் ஜோதிடரோட வேலை. அப்ப நீங்க மேலோட்டமா சொல்றீங்கன்னா, எப்படி இருக்க போது? நல்லா வராது இல்லையா? எவ்வளோவுக்கோ டீட்டெயில்டா சொல்றீங்களோ, அவ்வளோவுக்கு உங்களுக்கு தான் சாதகம். உங்களுக்கு தான் பெனிஃபிட் அது. ஓகே. ஒரு உதாரணம் சார், எனக்கு ஃபைனான்ஸ் சார், எனக்கு பணம் பிரச்சனை சார். அதோட விட்டுறது. ஆனா, நீங்க வந்து எப்படி சொல்லணும்னா, ஓகே பணம் பிரச்சனைனால எனக்கு வந்து வீட்ல நிம்மதியே போச்சு. கடன்காரன்லாம் கூப்பிடுறான். எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கோ இல்ல ஒய்ஃப்‌க்கோ சண்டையெல்லாம் வருது டெய்லி. எனக்கு வேலை இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு ஒரு மாரி மன அழுத்தம் மாதிரி இருக்கு. பாருங்க எத்தன விஷயம் இருக்கு பாத்தியா? அப்ப 4வது வீடு மன நிம்மதி, குடும்பம் ஓகே. 7வது வீடு கலத்திரம், திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. 2வது வீடு வந்து சேமிப்பு. 8வது வந்து கர்மங்கள். இந்த மாரி சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ எத்தனை வீடு கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றது. இது எப்படி தெரியுமா இருக்கு? டாக்டர்ட்ட போயிட்டு, "நீங்களே கண்டுபிடிங்க எனக்கு உடம்பு சரியில்லன்னு" சொல்ற மாரி தான் இருக்கு. டாக்டர் வந்து எல்லா டெஸ்ட்டும் பார்ப்பாங்க இல்லையா? பார்த்துட்டு கடைசியா, ஓகே இதுதான் ஒரு பிரச்சனைன்னா, இது அவங்களும் ஜெனரலா தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க எவ்வளவுக்கோ சொல்றீங்களோ, அவ்வளவுக்கோ உங்களுக்கு தான் பெனிஃபிட். அதாங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது இது ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது. இது எல்லாருக்கும் தெரியணும் இது. இந்த இந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் நீங்க அதாவது ஜோதிடம் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு வந்து நீங்க இத ஷேர் பண்ணுங்க. நன்றி.